வணக்கம். அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம அலை ஒளியியல், அதாவது வேவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இரு ஓரியல் ஒளிமூலங்களின் செறிவு விகிதம் n. அதாவது இரண்டு ஓரியல் ஒளிமூலங்கள் இருக்கு. முதல்ல இதுக்கு செறிவு I1, இரண்டாவதுக்கு I2 அப்படின்னா I1 by I2 அப்படிங்கிற செறிவு விகிதம் வந்து n. இதான் கொடுத்திருக்கிறாங்க. அவை குறுக்கீட்டு அமைப்பை தருகின்றன. இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் சொல்லுவோம் இல்லையா, அதை கொடுக்குது. அந்த விளைவு அமைப்பில், குறுக்கீட்டு விளைவு அமைப்பில் Imax minus I minimum, அதாவது பெருமம் மைனஸ் சிறுமம், அதான் இல்லையா, டிவைடட் பை Imax plus I minimum எனும் விகிதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. Square root of n divided by n plus 1 the whole square. இது முதலாவது தெரிவு. அதையே 2 இன்ட்டு போட்டு இரண்டாவது தெரிவு. Square root of n கீழே ஸ்கொயர் இல்லாம வெறும் n plus 1. இது மூணாவது தெரிவு. 2 square root of n divided by n plus 1. இது நான்காவது தெரிவு. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எது கரெக்ட்? கணக்குல முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? செறிவுகளின் விகிதம் n. அதாவது செறிவுகளின் விகிதம் n is equal to, நான் முதல்லயே சொன்னேன், I1 by I2. நம்ம என்ன சார் பார்க்கணும்? Imax minus I minimum divided by Imax plus I minimum. பெருமம், பெருமச்செறிவு, சிறுமச்செறிவு, அதுக்கு மேல மைனஸ், கீழே பிளஸ். சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியணும்? Imaxக்கு என்ன ஃபார்முலா? I minimத்துக்கு, பெருமத்துக்கு என்ன, சிறுமத்துக்கு என்ன? I பெருமம் is equal to root I1 plus root I2 the whole square. I சிறுமம் is equal to root I1 minus root I2 the whole square. இதான் கணக்கு இல்லையா? அப்ப நமக்கு LHSல இதை போட்டுக்கிடுவோம். I பெருமம் மைனஸ் I சிறுமம் டிவைடட் பை I பெருமம் பிளஸ் I சிறுமம். சரியா? இதான் LHS. Imax minus I minimum divided by Imax plus I. அப்ப இந்த வேல்யூஸை அப்படியே நம்ம மதிப்புகளை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், பிரதியிடலாம். ஸோ Imaxக்கு பதிலாக root I1 plus root I2 the whole square minus I minimum root I1 minus root I2 the whole square divided by Imax root I1 plus root I2 the whole square plus root I1 minus root I2 the whole square. I minimum. சரியா? அப்ப LHS அப்படியே எழுதிட்டோம். இப்போ இது எப்படி சார் இருக்கு? A plus B the whole square. ஃபார்முலா என்ன சார்? A square plus B square plus 2AB. அப்ப root I1 A னா A square எவ்வளவு? I1. அப்ப இது எவ்வளவு? B square எவ்வளவு? I2. 2 இன்டு AB. A வந்து root I1, B வந்து root I2. So root of I1 I2 minus அதேதான் A square I1 plus B square I2 minus 2AB. அப்ப minus 2 into root I1. Remember bracket எல்லாம் கவனமா போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல bracket நீக்கிடணும். சரியா? சரி. Divided by மேல உள்ளது அதேதான் I1 plus I2 plus 2 into root of I1. A square plus A plus B the whole square. A square plus B square plus 2AB. I1 plus I2 plus 2 into root of I1 I2. அப்புறம் இங்க பிளஸ் தான் இருக்கு. நியூமரேட்டர்ல மேல வந்து மைனஸ் இருந்தது, இங்க பிளஸ் தான் இருக்கு. So I1 plus I2 minus 2 into root of I1. இப்போ இந்த பிராக்கெட்டை நீக்கிட்டு இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ LHSல ஏற்கனவே அப்படியே இருக்குது. RHSல பார்த்தோம்னா I1 plus I2 plus 2 into root I1 I2. இதுல அடுத்த ஃபேக்டர்ல நம்ம மைனஸ் பிராக்கெட் எடுத்துட்டோம்னா minus I1 minus I2 minus of minus plus 2 root I1 I2 அப்படின்னு. நியூமரேட்டர் என்ன சார்? அதுல பெருசா வித்தியாசம் இருக்காது. பிராக்கெட் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாமே பிளஸ்ங்கனால I1 plus I2 plus 2 into root I1 I2 plus I1 plus I2 minus 2 root I1 I2. அவ்வளவுதான் இருக்கு. LHS அப்படியே எழுதிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா plus I1 minus I1 cancel, plus I2 minus I2 cancel. அப்ப நியூமரேட்டரை பொறுத்த அளவுல இங்க ஒரு 2 into I1 I2 square root of I1 I2 இருக்கு, இங்கேயும் 2 into square root of I1 I2 இருக்கு. அப்ப மொத்தத்துக்கு 4 into square root of I1 I2. டினாமினேட்டர் என்ன சார்? இங்க plus 2 root of I1 I2 minus 2 root of I1 I2 ரெண்டும் கேன்சல் ஆயிடும். பாக்கி என்ன சார் இருக்கு? இந்த ஒரு I1, இந்த ஒரு I1, 2 I1, இந்த ஒரு I2, இங்க ஒரு I2, 2 I2. சோ மொத்தத்துக்கு 2 into I1 plus I2. that is equal to கீழே 2 இருக்கு, மேல 4 இருக்கா? ஓ 2 2 2 4. அப்ப 2 into square root of I1 I2 divided by I1 plus I2. அப்படியே இன்னொரு தடவை எடுத்து எழுதியிருக்கோம். Imax minus I minimum divided by Imax plus I minimum is equal to 2 into root of I1 I2 divided by I1 plus I2. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல RHS, அதாவது வலது பக்கம் மட்டும்
நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் தொகுதி பகுதி ரெண்டையுமே I2 ஆல வகுக்க போகிறோம். என்ன சார் கிடைக்கும்? LHS அப்படியே இருக்கு. ரூட் 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 I2 டிவைடட் பை I2 சொல்லும்போது இந்த I2 ரூட்டுக்குள்ள போனா I2 ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயரா மாத்துச்சுன்னா மேல உள்ள I2 கீழே உள்ள ஸ்கொயர் ஆடி ஆயிடும். அப்ப I1 by I2 நல்லா கவனிச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் I1 I2 என்பது I2 ஆல நியூமரேட்டரை வகுக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 by I2 என்று மாறுகிறது. அப்புறம் டினாமினேட்டர் கீழே எப்படி சார்? I1 plus I2 by I2. அப்ப இதையும் I2 ஆல வகுக்கணும், இதை I2 ஆல வகுக்கணும். I1 I2 ஆல வகுத்தா I1 by I2. I2 ஆல I2 ஆல வகுத்தா 1. So 2 into root of I1 by I2 divided by I1 by I2 plus n. இது என்ன சார்? I1 by 2 நம்ம படிச்சிருக்கிறோம். முதல்ல கேள்வியில கொடுத்திருக்காங்க செறிவுகளின் விகிதம் n. I1 by I2 is equal to n. அப்ப I1 by I2 க்கு பதிலாக இந்த n ஐ பயன்படுத்தலாம். LHS அப்படியே இருக்குது. 2 into root of I1 by I2 க்கு பதிலாக n. இங்கேயும் அதுக்கு பதிலாக n plus 1. ஆக 2 into square root of n divided by n plus 1 என்கின்ற நான்காவது தேர்வு, fourth option is the right answer. Okay, that's it. So we will see one more MCQ in our next video. அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.